படுதோல்வி அடைந்த அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். அணு ஆயுதத்தை பல நாடுகளுக்கு வழங்குவோம். ரஷ்யா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடி சவால். தினசந்தியை ஈரான் விரைவில் மூடலாம் என எதிர்பார்ப்பு. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரானில் ஃபோடோர், நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் தளங்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்காக 125 போர் விமானங்கள், 7B-2 ஸ்டெல்த் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த 3 ஆராய்ச்சி கூடங்களும் கடும் சேதமடைந்ததாக அமெரிக்கா கூறுகின்றது. ஆனால் இதனை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளதோடு லேசான சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்காக உலகின் அதிபயங்கர ஆயுதமான GBU-57 மெசிவ் ஆர்டினன்ஸ் பென்டுவர் என்ற அணுகுண்டை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. இதனின் எடை 13,600 கிலோகிராம் ஆகும். இந்த வெடிகுண்டு 200 அடி ஆழம் வரை தொலைத்து கொண்டு சென்று வெடிக்கும். எனினும் இந்த வெடிகுண்டால் கூட போட்டோ ஆய்வு கூடத்தை தொலைக்க முடியாது. ஆனால் இந்த வெடிகுண்டை தவிர உலகில் வேறு வெடிகுண்டு ஒன்றும் தயாரிக்கப்படவில்லை என BBC ஒப்புக்கொண்டது. மேலும் இது அதிரடி தாக்குதல் என மறைமுகமாக குறிப்பிடுகிறது. இந்த தாக்குதலுக்கு 7 விமானங்கள் கொண்டு சென்ற 13,600 கிலோகிராம் எடை கொண்ட 14 MOP குண்டுகள் பயன்படுத்தியுள்ளன. இது மட்டுமன்றி 75 மிசைல்களையும் அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு ரஷ்யா அணு ஆயுதங்களை வழங்கும் என அந்நாட்டின் முன்னாள் அதிபர் டிமித்ரி மெத்வதேவ் கூறியுள்ளார். இது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி ரஷ்யா மட்டுமல்ல, பல நாடுகள் நேரடியாக அணு ஆயுதத்தை வழங்க இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் இந்த தாக்குதல் மட்டும் தோல்வி அடையவில்லை, மாறாக அங்கு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கமும் தோல்வி அடைந்துள்ளது. ஈரான் அரசை எதிர்த்தவர்களும் தற்போது ஆதரிக்கியுள்ளனர். அமைதியின் அதிபர் என்று பெயர் பெற்ற ட்ரம்ப் இப்போது போர் அதிபராக மாறியுள்ளார். மீண்டும் அமெரிக்காவை ஒரு போரில் சிக்க வைத்துள்ளார். இனி அமைதிக்கான நோபல் பரிசை அவர் மறந்துவிட வேண்டியதுதான். நரேவழி போருக்கான வாய்ப்புகளையும் ட்ரம்ப் திறந்துவிட்டுள்ளார். தற்போது இஸ்ரேல் பற்றி எரிகின்றது. இங்கு வெடி சத்தம் கேட்கிறது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அலெக்சி புட்டினை சந்திக்க ரஷ்யாவுக்கு அவசர பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியுள்ளதை தொடர்ந்து ஈரான் அடுத்தடுத்து அதிரடி பதிலடி கொடுக்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் பாரசீன வளைகுடாவையும் ஓமான் கடலையும் இணைக்கக்கூடிய ஹார்முஸ் நீரடையை ஈரான் மூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் இறுதி முடிவை ஈரான் சுப்ரீம் கவுன்சில் முடிவெடுக்கும். இது குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அலெக்சி இடம் கேட்டபொழுது அனைத்து முடிவுகளும் மேசையில் உள்ளன, எதை எப்பொழுது வேண்டாலும் எடுப்போம் என்றார். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. இதே போல 20% இயற்கை எரிவாயு வர்த்தகமும் இந்த ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகின்றது. ஈராக் போரின் போது 1980களில் குறுகிய காலம் இந்த பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதை தவிர்த்து ஈரான் எப்போதுமே இந்த பாதையை மூடியதில்லை. நிலைமை கைமீறி சென்றால் அமெரிக்காவை நிர்பந்தம் செய்வதற்காக இந்த பாதையை ஈரான் மூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி செய்தால் செங்கடலை தொடர்ந்து பாரசீக வளைகுடாவிலும் அமெரிக்காவின் ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பொருள் கொள்ளலாம். இது போன்ற அதிரடியான உண்மை செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வஹி டிவி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.